டாக்டர், என்னோட சிஸ்டருக்கு ஃபீவர் கொடுத்த ஹோமியோ மெடிசனை நானும் இப்போ ஃபீவருக்கு எடுக்கலாமா? நீங்களும் இந்த தப்பு பண்றீங்களா? ஹோமியோபதியில ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரே மாதிரியான மருந்தை எடுக்கலாமா? ஸோ வெல்கம் டு ஹோமியோபதிக் மித் பஸ் சீரிஸ் பார்ட் 2. உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்காக ஹோமியோ மெடிசன்ஸ் வாங்குறப்போ அதே கம்ப்ளைண்ட் வரப்போ வேற யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். பட் அப்படி கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ஹோமியோபதியில் ஒரு கம்ப்ளைண்ட்னு வரப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் அந்த பேஷண்ட் கிட்ட பார்த்துட்டு அப்புறம் தான் மெடிசன் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு 2 பர்சன் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஹெட்ஏக் இருக்கு, தலைவலி இருக்கு. ஸோ ஏ பர்சனுக்கு தலைவலி வரதுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனாக இருக்கலாம். பி பர்சனுக்கு தலைவலி வரதுக்கான காரணம் வெளியே வெயிலில் ஏதாவது போயிட்டு வந்து அதனால தலைவலி ட்ரிகர் ஆயிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு தலைவலி வரதுக்கான காரணமே வேற வேற ரீசனாக இருக்கு. ஸோ ஏ பர்சனுக்கு தலைவலி வரப்போ அவங்களுக்கு இந்த டெம்பிள் ரீஜன், இந்த ஃபோர்ஹெட்ல 2 சைட்ஸ்ல மட்டும் தலைவலி இருக்கலாம். பட் இந்த பி பர்சனுக்கு தலைவலி இருக்கிறப்போ இந்த வெர்டெக்ஸ் ரீஜன், ஆக்சிபிட் ரீஜன், ஸோ இந்த ஏரியாஸ்ல ஃபுல்லாவே அவங்களுக்கு தலைவலி இருக்கலாம். ஏக்கு தலையில இறுக்கமான ஒரு பெயினா இருக்கலாம், ஒரு மாதிரி கன்ஜஸ்டட் டைட்டான பெயினா இருக்கலாம். ஸோ அதுவே பிக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு தலையை வெடிக்கிற அளவுக்கு பெயினா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பர்ஸ்டிங் பெயின் இல்லை பல்சேட்டிங் பெயினா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பேட்டர்ன் ஆஃப் பெயினும் வேற வேற மாதிரி இருக்கு. அடுத்த முக்கியமான ஃபேக்டர் அக்ரவேட்டிங் அம்லரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இந்த ஏக்கு வந்து ரொம்ப சத்தமான என்வரான்மெண்ட்ல இருக்கும்போது அதிகமான சத்தம் கேட்கிறப்போ அவங்களுக்கு தலைவலி ரொம்ப இன்னும் அதிகமாகலாம். அண்ட் பிக்கு வந்து ரொம்ப அதிகமான வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருக்கும்போது அதிகமான பிரைட் லைட்டை பார்க்குறப்போ அவங்களுக்கு தலைவலி இன்னும் அதிகமாகலாம். அதே பர்சனுக்கு அமைதியான இடத்துல இருக்கும்போது தலைவலி கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம். அதுவே பிக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு டார்க்கான இடத்துல இருக்கும்போது, லைட்லாம் இல்லாம ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல இருக்கும்போது அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து பிசிக்கல் ஜெனரல்ஸ். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களோட பசி, தூக்கம், அவங்களோட யூரினேஷன், மோஷன், ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி பிசிக்கல் ஜெனரல்ஸ்மே வந்து மாறுபடும் எல்லாருக்கும். அண்ட் அதே மாதிரி மென்டல் ஜெனரல்ஸ். ஸோ சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் இரிட்டபிளா இருப்பாங்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறப்போ, சிலர் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆக்டிவா நார்மலா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனரல்ஸ்லயுமே பல வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மெடிசனை சூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் கண்டிப்பா வேரி ஆகும். ஸோ அதனால ஹோமியோபதியில ஒரே கம்ப்ளைண்டா இருந்தாலுமே 2 பேருக்கும் ஒரே மெடிசன் கொடுக்க முடியாது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ், டிசீஸ் ஒரே கண்டிஷனா இருந்தாலுமே அவங்க பாடி அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் லைக் கஸ்டமைசேஷன் தான். ஸோ உங்களோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து உங்களுக்கான மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ இனிமே உங்களுக்கு ஹோமியோபதியில மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக்டர் கிட்ட ப்ராப்பரான கன்சல்டேஷன் பண்ணிட்டு உங்களுக்கான இண்டிவிஜுவல் மெடிசனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க.